அது நம்மளை நோக்கி வருது, எல்லாரும் வேகமா ஓடுங்க. ஓடணுமா இல்லையாங்கிறது வர வாரத்துல தான் தெரியும். சிங்க புயல் வருதாமா. அதுக்கு வந்து சென்யார் புயல்னு பேர் வச்சிருக்காங்க ஐக்கிய அரபு அமீரகம். அது சென்யார்னா சிங்கமா, அது குறிக்கிற வகையில் இந்த பேர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த இது வந்து வங்கக்கடல்ல வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமா உருவாகி அது இருக்குது. அது புதன்கிழமை புயலா மாறலாம். இந்த சென்யார் புயலால கனமழையும் தமிழ்நாட்டுக்கு வரலாம் அப்படிங்கிறத வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்குமே வந்து தென் மாவட்டங்கள்ல நெல்லை, தூத்துக்குடி, சிவகங்கையில எல்லாம் ஒரு கனமழை தான் பேஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆமா, கரூர் நிறைய மாவட்டங்கள்ல வந்து இன்னைக்கு பள்ளிகள்லாம் விடுமுறை வந்து விட்டுருக்காங்க. மாணவர்கள்லாம் ஒரே கொண்டாட்டம் தான். அப்பாடா, லீவ் விட்டா மழை பெய்யாதுன்னு நினைச்சு லீவ் விட்டாங்களா? ஆனா அப்படியும் பல பகுதியிலையும் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் கண்டிப்பா. இன்னொரு பக்கம் வந்து இந்த நாய்கள் ஜாக்கிரதை இல்ல நாய்கள் டாக் லவ்வர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இன்னொரு கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறியா? அவங்க கிட்ட நான் ஜாக்கிரதையா இருக்குன்னு நான் சொல்லல. ஆனா வந்து அவங்க ஒரு பேரணி வந்து நேற்று சென்னையில நடத்தி இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுல நடிகை நிவேதா பெத்துராஜ் வந்து பேசின விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல விமர்சனம் ஆயிட்டு இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க நம்ம வந்து அரசாங்கம் தான் பாத்துக்கணும் நாய்களை, மக்களையும் நாய்களையும் பாதுகாத்துக்க தானே நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி நாய் எங்கேயாவது கடிச்சிருச்சு, ஒரு ஊர்ல கடிச்சிருச்சுன்னா அதை பெருசா பேசி அதை பயமுறுத்தக்கூடாது. அதுக்காக நாய் கடிக்கிறது சரின்னு நான் சொல்ல வரல. ரொம்ப பேசி அதையே பரபரப்பாக்கி ஒரு பயம் முறுத்தக்கூடாது, அதை அப்படியே விட்டுறணும். ஏன்னா விலங்குகள் அடிபடும் போது நம்ம சும்மா தானே இருக்கோம் பார்த்துக்கிட்டு அப்படின்லாம் பேசியிருக்காங்க. ஸோ நாய்களுக்கு ஒரு நீதி வேணும்னு சொல்லி அந்த பேரணி நடந்தது. ஊசி போட்டு அதே இடத்துல விட்டுருங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அங்க போராட வந்த யாருமே வந்து ரோட்ல நடந்து போறவங்க மாதிரி தெரியல. எல்லாருமே கார்லயோ ஏதோ சேஃபா போயிட்டு சேஃபா வரவங்க தான் பேரணி நடத்திருக்காங்க. ஓகே, இந்த பேரணிக்கு தான் வெளியே நின்று இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்ற நேரத்துல அவங்க தெருவில் நம்ம பார்க்க முடியறது இல்லை. நைட்டு வந்து அவங்க பைக் ஓட்டிட்டு போனாங்கன்னா தெரியாத அவஸ்தை என்னங்கிறது. வாடா வாடா நம்ம ஏரியாக்காரத்தை வட்டாடாட்டு கேக் போட்டு சுத்தி இருந்துங்க. ஆனா என்னன்னா, மனுஷனும் உயிர் வாழணும், எல்லா ஜீவராசியும் உயிர் வாழணும்னு எல்லாருமே நினைக்கிறோம். ஆனா என்னன்னா, அது எல்லாருமே பாதிக்காத வகையில் இருந்தா ரொம்ப நல்லது. ஆனா அந்த டாக் லவர்ஸ் கிட்ட ஒரே ஒரு கேள்வி பொதுமக்கள்கிட்டே இருக்கு. நீங்க டாக் மேல காட்டுற அதே அன்பு அக்கறைய பூனை மேல காட்டலன்னா ஏன் வந்து கோழி மேல காட்டல, ஆடு மேல காட்டல? அதை மட்டும் கைமா பண்ணி சாப்பிட்றீங்களே நீங்க. அது ஒரு ஜீவன் தானே. ஆமா, ஒருவேளை டாக் லவர்ஸ் எல்லாம் அப்படி சாப்பிட மாட்டாங்களோ என்னமோ நமக்கு தெரியல. எல்லா டாக் லவர்ஸையும் அப்படி நீ சொல்லிட முடியாது. சில பேர் இருக்கலாம், எல்லா உயிரினங்களையும் வந்து டாகே கோழி எல்லாம் சாப்பிடுவாங்க, அதனால நாங்களும் சாப்பிடுவோன்ட்டுருவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு.